இருக்கு. சங்குமாம்ஸ் எப்படி இருக்கீங்க சங்குமாம்ஸ்? எஸ் ஃபைன், நல்லா இருக்கேன். ரெண்டாவது மேட்ச் யாரா இருக்குன்னு ராஜாலி அண்ட் ரெட் ரைடர் அணி தான் விளையாட போறாங்க. ஸோ நீங்க லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டினியூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான டிஎம்கே குயிஸ் அதெல்லாம் ரெடியா கேட்க போறாங்க. ஸோ ஜிபேல பேமெண்ட்டை வாரி தள்ளுங்க. மாம்ஸ் போன வருஷம் உங்களை பார்த்தது, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நிறைய டெவலப்மெண்ட் தெரியுது. உங்க நடை உடை பவனு எல்லாத்துலயுமே நிறைய டெவலப்மெண்ட் தெரியுது தான். என்ன பண்ணலாம், நேற்றையோட இழுத்து மூடிட்டாங்களே எங்களை. அப்படியா? ஐயோ அது கூட தெரியாது எனக்கு. ஸோ இன்னைக்கு டே 17, அந்த டே 17ஓட செகண்ட் மேட்ச் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்கவிருக்கு. அண்ட் உங்க எல்லாரையும் போன வருஷம் பார்த்ததுப்பா, அதுக்கப்புறம் எல்லாரையும் அந்த கிரவுண்டையும் அம்பையர்ஸ் எல்லாரையும் வந்து இப்பதான் பாக்குறேன். அப்போ கப்பிள்ஸ் பாறை மிஸ் பண்ணலையா? மாம்ஸ் கப்பிள்ஸ் பாறை மாம்ஸ் அதுல ஸ்டார், அதாவது ஸ்டார் ஆஃப் தி கப்பிள் பாறை வந்து பாத்தீங்கன்னா எங்க சங்கு மாம்ஸ் தான். அவர் அங்க போய் நின்னாலே அவரை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க கூட்டம் அலமோதும். மோதும். அருணே என்னப்பா எங்க இருந்து பா தூக்கிட்டு வந்துக்கிறீங்க? முதல் பந்து இங்க போடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே ஷார்ட் பாலா. என் தலைவன் கப்பிள்ஸ் பாறை மேல அவ்வளவு லவ்ஸ். கம்ஃபர்டபுளா 2 ரன் ஓடி இருக்காங்க புல் பண்ணிட்டு. அடுத்த பந்து ஆஹா தட்டி வர்றதுக்கான முயற்சி, பட் லென்த்ல போட்டிருக்காரு. நல்ல ஒரு பால். அண்ட் என்னோட கோ கமெண்டேட்டர் அருண் சொன்னாரு நியூ ஜாயினின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு தான் நியூ ஜாயினி, நான் போன வருஷத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கேங்க. நாங்களாம் ஓல்டு பீஸ்பா. அடிச்சிருக்காருங்க. 3வது பந்து போயிடுமா? லாங்கான் திசையில எங்கேயோ தூக்கி கடாசிருக்காரு. ஒரு மான்ஸ்டர் சீட் இது. பெரிய 6 வந்திருக்கு. யாரோட பேட்ல இருந்து? சங்கத்தமிழன் பேட்ல இருந்து. திரும்பியும் அதே ஷாட்டுக்கான முயற்சி இந்த வாட்டி. ஆனா இந்த வாட்டி நல்ல ஒரு கம்பேக் பவுலர் கிட்ட இருந்து சங்க தமிழன். திருப்பியும் ஒரு புல்லுக்கான முயற்சி, உடம்புலயே வாங்கியிருக்கிறாரு இந்த பால. பவுலரோட ஈகோவை டச் பண்ணிட்டாரு. 3வது பாலே 6 அடிச்சு அவரு கோவம் வந்துச்சுப்பா. அந்த கோவம் வந்தனால பேட்ஸ்மேன் உடம்புலயே போட்டாரு. அடுத்த பந்து உனக்கு மட்டும் தான் கோவம் வருமா, எனக்கும் கோவம் வரும்னு சொல்லிட்டு இங்க லெக் சைட்ல அடிச்சிருக்காரு. ஃபீல்டிங்ல இங்க ஒரு மிஸ் ஃபீல்ட் நடந்திருக்கு. கம்ஃபர்டபுளா 2 ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ்ங்க நம்ம ராசாலி தையூர் கிட்ட இருந்து. ஸோ அதோட இங்க முதல் ஓவர் முடிவுக்கு வருதுங்க. At the end of over 1, score 9 for no loss. DJ, put the song, please. ஓகே, இங்க அன்பு கொடுக்கறதுக்கு இடம் கிடையாது, ஆனா அடி கொடுக்கறதுக்கு இடம் இருக்குது. முதல் இன்னிங்ஸ்ல இங்க ராசாலி பேட்டிங் ஆயிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு லென்த் பாலுங்க. ஐயோ காற்று வெளியிடே வந்திருக்கு. கீப்பர் விட்டுருக்காரு. கீப்பர் விட்ட கேப்ல வந்து ஓடணும்னு பார்த்தாரு பேட்ச் பண்ணீங்க. ஆனா ஓடினார்னா கண்டிப்பா அவுட் ஆயிருப்பாரு. முதல் பந்தை டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காரு ஜான்சன்.
ஸ்ட்ரைட்டா அடிச்சு விட்டுருக்காரு. என்ன பண்றது, மண்ணு கிரவுண்டு கிடையாது, மண்ணு தான், பீச் மண். அதனால பால் டிராவல் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. தரையோட அடிச்சா சிங்கிள் டபுள் மேக்ஸிமம் 3 ரன் ஓடலாம், அதுவும் மிஸ்ஃபீல் பண்ணா மட்டும். ஃபுல் டாஸ் பாலுங்க. ஐயோ மிஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேனிங்க. நினைச்சிருந்தாருன்னா இந்த இடத்துக்கு அந்த டிஎம்கே கொடி கிட்ட போய் விழுந்திருக்கும் பாலு. ஆனா மாட்டாத காரணத்தினால இங்க டாட் பாலா அமையுது அந்த பந்து. சோ சங்க தமிழன் ஒரு டாட் பால் ஆடி இருக்காரு. இந்த வாட்டி அடிச்சிருக்காருங்க லெக் சைடுல. போயிருச்சு நினைக்கிறேன். 1 bounce into the fence. பவுண்டரி. ஒரு ரேர் சினாரியோ நடந்திருக்கீங்க கோலம் பெஸ்ட்ல. பவுண்டரி போவாது, முதல் முறையா இங்க 1 bounce பவுண்டரி போயிருக்கு. அடுத்த பந்து இந்த வாட்டி ஆஃப் சைடுல எக்ஸ்ட்ரா கவர்ல ஃபீல்டர் இருக்காரு. ஓடுறவா, ஐயோ ஓடுறாருங்க. ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா, அடிச்சிருந்தா ஒரு பெரிய விக்கெட் இங்க நடந்திருக்கும். அடிச்சிட்டு இருக்க சங்க தமிழன் அவுட் ஆயிருப்பாரு. பட் இருந்தாலும் எந்த பாதிப்பும் இல்லை பேட்டிங் டீமுக்கு. இவருக்கு படலங்க இன்னைக்கு, இவருக்கு படல, சங்க தமிழனுக்கு படுது நல்லா. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் டாட் பால் நல்லதுதான். இப்போ ஸ்ட்ரைக்ல திருப்பி வர்றது சங்க தமிழன் வருவாரு. அண்ட் அந்த டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வருது. அட் தி எண்ட் ஆஃப் ஓவர் 2-15 ஃபார் நோ லாஸ். 15-0. டிஜே சாங் ப்ளீஸ். இப்போ போலிங் போர்டை யாரு வரதுன்னு பாத்தீங்கன்னா ஏசு வருகிறார். ஏசுராஜ் இங்க போலிங்ல. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 17th டேயோட செகண்ட் மேட்ச் அண்ட் செகண்ட் ரவுண்ட் இன்னும் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் ரவுண்டில் போன மேட்ச் தான் ஒரு டீம் வந்து உள்ளே போனாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் டிராகன். ஜிபியூவில் அந்த பேரை இன்ஸ்பயர் பண்ணி இங்கே வச்சிருக்காங்க ரெட் டிராகன். அதனால அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. திருப்பியும் ஒரு லென்த் டெலிவரி. இந்த வாட்டி சங்க தமிழனுக்கும் படலை. ஏன்னா போட்டது சரியான ஒரு பந்து, ஸ்லோ டெலிவரியா இருந்தாலுமே அங்க டிசிவா இருக்காரு பேட்ஸ்மேன். அடிச்சிருக்காருங்க ஃபுல் டாஸ். அடிச்சு ஒன்றும் பிரோஜனம் இல்லை, ஏன்னா உள்ளே உழுது பாலு, சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். அவ்வளோ பவர் கொடுத்து அச்சுன்னு போலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாப்ல பேட்ஸ்மேன். ரிவ்யூ கேட்டிருக்காங்க நோ பாலுக்கு. நோ பாலுக்கு ரிவ்யூ கேட்டிருக்காங்க. இங்க தேர்ட் அம்பையர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் அம்பையர் செக் இன் ப்ராக்ரஸ். இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு
டிசிஷன் கொடுக்கப்படும். நோ பால் கேட்டாங்க. ஓகே, லீகல் டெலிவரி என்ற ஒரு மணி ஒலித்திருக்கிறது. சோ ஒரு சிங்கிள் ஒன்றுமே இங்க கிடைச்சிருக்கு. மறுபடியும் ஒரு ஒய்டா. ஆஹா, அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல போடப்பட்ட பந்து. நான் கூட டாட் பால் நினைச்சு அவரு ஆவேசத்துல டாட் பால் சொல்ல வந்தேன். ஆனா அதுக்குள்ள ஒய்டு கொடுத்துட்டாப்ல நம்ம அம்பையர். 2 கையை தூக்கிட்டாரு. இந்த வாட்டி மேலேயே நிக்குது. கீப்பர் பிடிப்பாரா? கீப்பர் பிடிக்கல. கீப்பர் வர்றதுக்கு வந்து நேரமே இல்லை. அவர் எனக்கு தெரிஞ்சு ஆட்டோ பிடிச்சி வரணும்னு நினைக்கிறேன் அந்த பாலை பிடிக்கிறதுக்கு. ஆட்டோ கிடைக்காத காரணத்தினால இங்க ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு நம்ம ராசாலி தையூருக்கு. ஃபுல் டாஸுங்க, ஃபிளிக் பண்ணி விட்டாரு. வேற எதுவுமே பண்ண தேவையில்ல அந்த பந்துல. ஏன்னா தட்டி விட்டாலே போதும், பால் அதுவே பார்த்துக்கும் தன்னால. அதுதான் இங்க நடந்திருக்கு. ஒரு சிக்ஸர் வந்திருக்கேங்க. எனக்கு ஒரு போட்டோ எடுத்து விடுதல. எனக்கு ஒரு போட்டோ எடுத்து விடுதல. திருப்பியும் அதே ஷாட்டுக்கான முயற்சி. ஏன்னா இந்த வாட்டி படலை சரியா. படல்னாலுமே ஒரு சிங்கிள் கிடைச்சிடும். ஏன்னா அங்க ஃபீல்டர் யாருமே இல்லை உள்ள. சில்லி பாயிண்ட், லெக் ஸ்லிப் அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா இந்த பால் டாட் பால் அமைஞ்சிருக்கும். ஆனா அமையல. கடைசி பந்து இந்த ஓவர்ல. கடைசி பந்து அடிச்சிருக்காரு. யார் வரா? கீழே காத்துல போயிருக்கு. ஐயோ, விட்டாருங்க கேட்ச. எனக்கு தெரிஞ்சு அவர் கையில இருந்து பாப் ஆயிடுச்சு. பாப்பானதுக்கு அப்புறம் அந்த ஃபீல்டர் பிடிப்பாருன்னு பார்த்தேன். பட் அவரும் விட்டாரு. ஸோ கேட்ச் ஸ்டாப் நடந்திருக்கீங்க கடைசி பால்ல. அந்த கேட்ச் ஸ்டாப்பை தொடர்ந்து 2 ரன் ஓடி இருக்காங்க. அந்த 2 ரனோட ஒவ்வொரு முடிவுக்கு வருது. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 27க்கு நோலாஸ். DJ put the song. ஸோ விஜய் வந்திருக்காருங்க 4வது ஓவரை போடுறதுக்கு. இந்த மேட்ச் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட அந்த வால் மாதிரி தான் இருக்குது. எந்த பக்கம் வேணால் சாயலாம். அவ்வளோ பெரிய ஸ்கோர் ஒன்றும் இல்லை. டிஃபெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டே இருக்கும் போது இங்கே திருப்பியும் லெக் சைடில் ஃபிளாட் சிக்ஸருங்க. இங்க அந்த இதில் ரீப்ளே பார்த்த மாதிரியே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது வேற ஓவரு.
அந்த அந்த ஷாட் போன ஓவர்ல அடிச்சது, இந்த ஷாட் இந்த ஓவர்ல அடிச்சது. ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி இருந்துச்சு, பட் இருந்தாலும் ஆக்ஷன் ரீப்ளே கிடையாது. நான் அச்சம்பா உயிரை கொடுத்துன்றாரு அவரு. திருப்பியும் அதே ஷாட்டுக்கான முயற்சி படல. சரியா படல. என்ன நாங்க சரியா ஓடுவோமா? இல்ல பால் ஓடிருச்சு இந்த பவுண்டரிக்கு. ஆஹா, அங்க பாருங்க அம்பையர் என்ன ஆரவாரத்தோட பவுண்டரி கொடுக்குறாருன்னு. அம்பையர் அப்படியே ஒரு டான்ஸ் போடுங்க அம்பையர். எங்கள்ட்ட இருக்க எல்லா அம்பையர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டான்சிங் அம்பையர்ஸ். ஆட மாட்டாங்க, கூச்சப்படுறாங்க ரொம்ப. இந்த வாட்டி காத்துல அடிச்சிருக்காரு. போயிருச்சு நினைக்கிறேங்க. ஃபீல்டர் அங்க விட்டாரு எங்க மைண்டே. இன்னொரு 6 இந்த ஓவர்லயே வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி பெரிய ஸ்கோர் அடிக்கல, பட் இருந்தாலும் இப்ப அடிக்க தொடங்கியிருக்காங்க நம்ம ராசாலி தையூர். ஸோ ரெட் ரைடர்ஸ் அவங்களோட டாஸை வின் பண்ணி, ஸோ ராஜாலி மன்னிக்கவும், அடுத்த பார்த்து திருப்பியும் இங்க லெக் சைட்ல இதுவும் 6. ஐயோ என்னங்க நடக்குதுங்க? 6 மேல 6 போயிட்டே இருக்கு. செமையா சூப்பரா இருக்குது இந்த பேட்டிங்க பாக்குறதுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. அடித்தால் அடி, இடித்தால் இடி என்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பால் கேக்குறாங்க நினைக்கிறேன். எஸ், பாலே தொலைச்சிட்டாரா? ஐயோ எங்க இத்தனை பால் தொலைச்சிங்கன்னா இங்க கமிட்டி என்ன வருது? பட் பரவாயில்ல, அவங்க டீமுக்கு நல்லது, ராஜாலி தையூருக்கு. அண்ட் மன்னிக்கவும் ரெட் ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ணி போலிங் போட்டாங்க. போலிங் போகிறேன்னு சொன்னே உள்ளே போனாங்க. அவங்களோட டிசிஷனை தப்புன்னு சொல்லிட்டு இங்கே நிரூபிச்சிட்டு இருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். நீங்கள் எங்களுக்கு எதுலையா போலிங் எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு இங்கே சங்க தமிழன். மிஸ் பண்ணியிருக்காரு இங்கே. கீப்பரும் மிஸ் பண்ணியிருக்காரு. கீப்பர் பிடிச்சிருந்தா ஒரு ஸ்டம்பிங் வாய்ப்பு இருந்திருக்கும். பட் கீப்பர் பிடிக்காத காரணத்தினால இங்க ஜஸ்ட் அ சிங்கிள். ஸோ அதோட இங்க டீம் 50 வருது நம்ம ராஜாலி தையூருக்கு. 5 ஓவர் இன்னும் முடியல. மணிக்கும் 4 ஓவர் இன்னும் முடியல நினைக்கிறேன். எஸ், 4 ஓவரே முடியல. அதுக்குள்ள 50 வந்துச்சு. திருப்பியும் 50ல 52 சேர்த்துக்கோங்க நினைக்கிறேன். எஸ், ஸோ 52 போட்டுக்கோங்க ஸ்கோரர். அதோட இந்த 2 ரனோட ஓவர் முடிவுக்கு வருது. அட் த எண்ட் ஆஃப் 4 overs 52 ஃபார் நோ லாஸ். ஒரு விக்கெட் கூட இழக்கல இன்னும் நம்ம ராஜாலி தையூர். ஸோ வெறித்தனமாக ஆடிட்டு இருக்கிறாங்க 2 பேட்ஸ்மேனும். என்னதான் வந்து ஷாகுலுக்கு படலனாலும் சங்க தமிழன் அவரோட வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டு இருக்காருங்க. பவுண்டரிஸ்ல டீல் பண்ணி. டிஜே புத்த சாங் ப்ளீஸ். ஒரு வெறித்தனமான லாஸ்ட் ஓவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் பால் அவுட்டா? ஐயோ, பெரிய திருப்ப முனை இந்த மேட்ச்ல. ஆக்சலரேட் பண்ணுவார்னு பார்த்தா இங்க அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்காரு சங்க தமிழன். ஆனா அவர் ஆடின இன்னிங் சரியான ஒரு இன்னிங்ஸ்.
ஓகே, விக்கெட்டை தொடர்ந்து அடுத்த பந்து இன்னொரு விக்கெட்டா? ஐயோ, விட்டுருக்காருங்க. வைடு நினைக்கிறேன், ஏன்னா வைடு கொடுக்க ரெடியா இருக்க அம்பையர். சாரி, வைஸ் கொடுத்துருக்காரு அம்பையர். நான் கூட 2 கையை தூக்குவார்னு பார்த்தா ஒத்த கையை மேலே தூக்குறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா பைஸு. போல்டிங்க எங்கெங்க வச்சிருந்தீங்க இந்த சாலமான இவ்வளவு நேரம்? அப்பயே கூட்டு வந்திருந்தா இந்நேரத்துக்கு ரன்னாவது கம்மியா இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே லேட்டாக நடக்குது இவங்களுக்கு. லேட்டாக நடந்தாலும் லேட்டஸ்டாக நடக்கும். ஒரு சிங்கிள் மட்டுமே அவுட்டா? இல்லை, அம்பையர் கொடுக்க பண்ணல. நாட் அவுட் நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் வெல்லின். அண்ட் இந்த விக்கெட் 2 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் வந்திருக்கு. 4வது ஓவர் 3வது ஓவரில் வந்திருந்தா ரன் அது கம்மியாக இருக்கும். என்ன பண்ணுறது, பரவாயில்ல. இனிமே கண்ட்ரோல் பண்ணி ஒரு சின்ன டார்கெட்டை சேஸ் பண்ணலாம். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது சிங்கிள் வந்திருக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ரைக்கு வர்றது ஜனார்தனன் வந்திருக்காருங்க. ஸ்ட்ரைக்ல அடிப்பாரா? 6 சொல்லட்டி விட்டுருக்காரு. கேட்ச் ட்ராப் நடந்திருக்கீங்க. ஐயோ, என்னங்க ரன் அவுட்டே விடுறாங்க. 3வது ரன் ஓடுறாங்க. இதையாவது அடிப்பீங்களா? எஸ், 3வது ரன்ல அடிச்சிட்டாங்க. ஸோ கடைசி பால்ல 2 ரன்னோட இந்த இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்றாங்க நம்ம ராஜாலி தையூர். ஸோ என்ன ஸ்கோர் அடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அடிக்கப்பட்ட ஒரு ஸ்கோர் 57 ரன் அடிச்சிருக்காங்க நம்ம ராஜாலி தையூர். இந்த ஸ்கோரை அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? இல்ல டார்கெட் வந்து 58. ஸோ அந்த டார்கெட் 58 நம்ம ரெட் ரைடர்ஸ் சேஸ் பண்ணுவாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் விறுவிறுப்பான சேஸ் தொடங்க உள்ளது. எஸ், இன்றைய நாளோட 2வது போட்டி முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்குது. எஸ், சோ அடுத்த இன்னிங்ஸ் கமெண்ட்ரி பாக்ஸ் இங்க ஒரு மாற்றம். என்னோட கோ கமெண்டேட்டர் அருண் வந்து உங்களோட ஜாயின் பண்ணுவார். சோ அதற்கு நான் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரேன். சோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 கோவளத்தில் நடந்துட்டு இருக்குது கோலாகலமாக. டிஜே கொஞ்சம் சவுண்ட் ஏத்துங்கப்பா. DJ King.
DJ Kane. செகண்ட் இன்னிங்ஸில் ஆரம்பிக்க போது சேஸு கமெண்ட்ரியில் ரெண்டாவது இன்னிங்ஸ்னாலே இந்த அருண் வந்துடுவான். ஸோ வழக்கம் போல் வால்யூம்லாம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஹைப் ஆவேன் அப்பப்போ லோவாவேன், அதை பற்றி கண்டுக்காதீங்க. பட் ஆனால் ஃபன்னு கேரண்டியாக இருக்கும். முதல் பால் எச்சு வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரியான ஒரு பால் வரவேற்கத்தக்கது. Man with a golden arm, starting with a wicket. Oh, மறுபடியும் நான் பண்ணாது அப்படின்ற மாதிரி இருக்குது. பேட்டர் செம்ம சர்ப்ரைஸு. ஆக்சுவலி நல்ல பாசிட்டிவ் ஸ்டார்ட், சீரியஸ்லி நல்ல ஸ்டார்ட் மக்களே. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ராஜாலி நல்ல ஒரு ஸ்கோரை போட்டிருக்கிறாங்க. 58 ரன் ஆன் டார்கெட்டு. பால் இதை மிஸ் ஆகாதுங்கோ. அவனுக்குள்ள பால் பிச்சானாலே வேமா வருது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருங்க பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன்ஸ் பெருமலேரி வெர்சஸ் 11 ஸ்டார் கிரிக்கெட் டீம் பெரிய இரும்பேடு. ரெண்டு டீமும் ஆதார் கார்டு வெரிஃபை முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரெண்டு டீம் கேப்டன்ஸும் ப்ரெசன்டேஷன் ஏரியா இருக்க வந்தீங்கன்னா டாஸ் போட்டுடலாம். ஓகே, அகைன் பேக் டு பேக் இங்கே டாட் பால் விழுந்துகிட்டு இருக்குது. ஸ்டார்டிங் முதல் ஓவரை வந்து செம்மையாக இன்டென்ட் காமிக்கிறாங்க ராஜாலி டீம். ரெட் ரைடர்ஸ் அணிக்கு மாற்றி அந்த பேட்டை ஸ்விங் பண்ணுறாங்களே, பால் பட மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பால் பிச்சானோடனே ரொம்ப வேகமாக வருது. காரணம் மழை. நேற்று இதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த லைவ் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ரப்பர் கொஞ்சம் மிஸ்ஸப்பா. அண்ட் அது ஒரு டாட் பால். அந்த டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடிவில் முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 1, ஒரு விக்கெட்டு. அது போக 1-1-1. அடடா, அடிக்கிற மழையிலையும் விடாமல் நாங்கள் வருவோம். வந்து கப்பிள்ஸாக பாறையில் உட்காருவோம், ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்போம். அதே மாதிரி இங்கிட்ட மேட்சையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறேன். அழகுடா. ஆயினே அப்பா, இவங்களாவது ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களே. வணக்கம். எடுங்க ஃபோட்டோ தானே எடுங்க. யார் கேட்க போகிறா? ரெண்டாவது ஓவர். முதல் ஓவரில் 1 ரன் 1 விக்கெட்டு. 1-1-1. அப்போ நாமமா சரி, அவாய்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஜோக்ஸ். அடுத்த ஓவர், ரெண்டாவது ஓவரில் முதல் பால் போட போகிறாங்க. 58 ரன் ஆன் டார்கெட் இருக்குதுங்க. அண்டர் எட்ஜ் சரியா போகல. இப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? ஏன்னா பால் பிச்சானே பறந்துங்கன்னு போகுது. இப்படி போனால் ரொம்ப சிரமமாச்சே. கமான் ரெட் ரைடர்ஸ், ஏதாவது பண்ணுங்க. அடிக்க முயன்றார், மறுபடியும் முயன்றார். பட் ஆனால் பால் மாட்டல. அகைன் ஒரு டாட் பால்.
சீரியஸாக வந்து இந்த மாதிரி டைமில் வந்து பேட்டர் வந்து மைண்டே விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு பால் மாட்டும் அப்படின்ற நினப்பிலேயே தான் இருக்கணும். டவுன் ட்ராக் இறங்கி வந்த முயற்சி, பட் ஆனால் எதுவும் மாட்டவில்லை. அது ஒரு சிங்கிள் பையா. ஸோ சிங்கிள். மாற்றி மாற்றி எனக்குள்ள டாட் பால் விழுந்தாலும் அப்பப்போ ரொட்டேஷன் வருது, நல்ல விஷயம். ஸ்லோவர் பாலு, ஹைட்டு அண்ட் டீசெண்டான ஒரு டேக்கு, அவ்வளோதான். என்னதான் ஃபாஸ்ட் பால் போட்டாலும் ஒரு ட்ரிக்கி பால் மாதிரி வருமா, அதோட சுகமே வேற ஐயா அப்படின்ற மாதிரி இருக்குது. செம்ம கேட்ச் அங்கே டீப் ஸ்கொயர் லெக்ல, நல்ல கேட்சு. அதே மாதிரி தான் அக்கா சொல்கிறாங்க, பால் இப்படி போய் அப்படி வந்துருச்சு அப்படின்னு. அதே தான்க்கா வேற ஒன்றும் இல்லைங்கக்கா. ஓகே, அண்ட் மறுபடியும் விக்கெட் இந்த ஓவரில். போன ஓவர்லேயும் ஒரு விக்கெட் விழுந்தது. ஸோ அருண், நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் இப்போ நடக்க போகுது. நல்ல விஷயம். மறுபடியும் அதே மாதிரி தான் போட்டிருக்காரு. லென்த்தை மட்டும் கொஞ்சம் வேரி பண்ணி போடுறாரு. பவுலர் நல்லா யோசிச்சு போடுறாருப்பா. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே போன மேட்சையும் பார்த்துருப்பாங்க போல, இல்லை லைவில் கூட பார்த்துருக்கலாம், நேற்று பார்த்துருக்கலாம், முந்தா நேற்று பார்த்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நல்லா யோசிச்சு போட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கான டாஸ் இப்போ நடக்க போகுது. நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன்ஸ் பெருமாளேரி வர்சஸ் 11 ஸ்டார் கிரிக்கெட் டீம் பெரிய இரும்பேடு. ஸோ 2 டீம் கேப்டன்ஸும் இங்கே தான் இருக்காங்க. டாஸ் யார் கேட்க போறீங்க? ஸோ பெரிய இரும்பேடு 11 ஸ்டார் கிரிக்கெட் டீம் டாஸ் கேட்க போறாங்க. ஹெட்ஸ். ஸோ டாஸை வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன்ஸ் பெருமாளேரி வின் பண்ணியிருக்காங்க. டாஸை வின் பண்ணிட்டு கேப்டன் பவுலிங் எடுக்கிறாங்க. ஸோ வாழ்த்துக்கள். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த போத் டீம்ஸ். கேப்டன்ஸ். ஓகே, ரெண்டாவது ஓவர் முடிவில் ஸ்கோர் இங்கே 3 ஆன் போர்ட். கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க ரெட் ரைடர்ஸ் அணி. கொஞ்சம் கண்டிப்பாக வந்து ஸ்கோர் போர்டை மூவ் பண்ண பார்க்கணும். இங்கே எக்ஸ்ட்ராஸ்மே வந்து அவ்வளோவா வரலை. ஸோ அதனால் பவுண்ட்ரிஸ் தேவை. டெஸ்பரேட்லி நீட் அ பவுண்ட்ரி. இஃப் பவுண்ட்ரி நாட் கம்ஸ் மீன்ஸ் தென் ஈஸிலி கேன் சரண்டர் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பட் அதை விட்டு கொடுக்கக்கூடாது. கமான் ரெட் ரைடர்ஸ். பூ போல வந்த பந்து, ஆனா பிச்சு காரணமாக அது தீ போல மாறிவிட்டது. அவ்வளவுதான், சரியா மாட்டவில்லை. அகைன் அண்ட் அது ஒரு சிங்கிள். மேபி கேட்சிங் பொசிஷன்ல யாராவது ஒருத்தர் ஷார்ட் விக்கெட் இருந்தாங்கன்னா ஒரு அழகான ஒரு கேட்ச் கிடைச்சிருக்கும், இன்னொரு ஒரு விக்கெட் விழுந்திருக்கும் ராஜா லீ டீமுக்கு. பட் ஆனா இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லை. அருண், அண்ணே, சோ இன்றைய தினத்துக்கான 3வது போட்டிக்கான டாஸ் போடப்பட்டுள்ளது. ஸ்பார்டன்ஸ் பெருமாளேரி மற்றும் 11 ஸ்டார் கிரிக்கெட் டீம், இந்த இரு அணிகளுக்கான 3வது போட்டிக்கான டாஸ். இதில் ஸ்பார்டன்ஸ் அணி டாஸில் வெற்றி பெற்று முதலில் பந்து வீசுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த போட்டிக்கு அடுத்த போட்டி நடைபெற உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்பார்டன்ஸ் பெருமாளேரி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். நல்ல விஷயம், நல்ல விஷயம். இங்க மறுபடியும் சாட்டுக்கான அண்ணே, உங்ககிட்ட தானே பால் வந்து எப்படி விட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது எல்லாருக்கும். பவுலர்கிட்டே டைரக்டா பால் போயிருக்கு. அண்ட் தட் இஸ் a no ball signal by the umpire. ஓ மை காட், நோ பால் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ், ஆக்ஷனுக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஆக்ஷனுக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும். ஃப்ரீ ஹிட்டு வாய்ப்பு இருக்குதா? அவ்வளோதான், சிட்டிக்கு உயிர் இருக்கு. இங்கே நோ பால், ஃப்ரீ ஹிட்டு. என்ன ஆக போகுது, என்ன ஆக போகுது தானே? ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன்? ஃபைனலி ரூல்னா ரூலு, ரோடுனா ரோடு தான். ஸோ அதனால் வேறு வழி இல்லை. எல்லாருமே ஒரே ரூலு, எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். பவுலர்ஸ் சேஞ்ச் ஆகணும். ஓகே, அடுத்த புதிய பவுலரா ஓவர் கட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள வராரு திலீஷ்.
முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயம் இந்த டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. நோ பால் ஆக்ஷனுக்காக ஒரு பவுலரை மாற்றப்பட்டு அடுத்து வர புதிய பவுலர் விக்கெட்டோட தான் உள்ளே வந்திருக்கிறாரே தவிர சும்மாலாம் அவர் போக கிடையாது. இது எல்லா மேட்ச்லேயுமே நடந்திருக்குது. எப்பப்பெல்லாம் ஆக்ஷன் அப்படி ஆகுதோ அப்பப்பெல்லாம் நடந்திருக்கு. தனிப்பட்ட ரெக்கார்டு. இந்த மேட்ச் ஆகலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஃப்ரீ டெலிவரி. ஐயோ எச்சி கையில உட்காரல. கீப்பரு வராதுன்னு நினைச்சு நின்ட்டாரு போலயே. பட் ஆனா பால் பயங்கரமா எச்சாகி வந்திருக்குது. அண்ணே விட்டுட்டியேனே அப்படின்ற மாதிரி இருக்கு. எஸ், எனக்கு இந்த ஃபீல்டரை பிடிச்சிருக்கு. இருந்தாலும் கமாண்ட் மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கை தட்டுறாரு. அம்பேர் கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் ஒய்டு கொடுப்பார். நாங்கள் சும்மாலாம் கை தூக்க மாட்டோம். வி ஆர் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஒய்டு கை காமிச்சிருக்காரு. ஸோ ஒய்டு, வேறு வழி இல்லை. ஓகே, எக்ஸ்ட்ரா ஸ்கேன், புல் த போர்டு எக்ஸ்ட்ரா லிட்டில் பிட். அவ்வளோதாயா லென்த்து. சிம்பிள் ஆக்ஷனு, சிம்பிள் ரன்னிங்கு. பட் ஆனால் லென்த்து, மஜாவான லென்த்து. நல்லவா பவுலிங்ன்ற மாதிரி இருக்கு. ரெட் ரைடர்ஸ் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பவுலிங்கு ராஜாலி டீம். டவுன் ட்ராக் இறங்கி வந்து அடிக்க முயற்சி பண்ணாரு. படனா பால் சரியா மாட்டல. ஓகே, ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க, சேஃபு. பின்னாடி பேக் ஃபுட் போயுமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. படனா முடியலைங்க, பால் அந்த மாதிரி வருது, முடியல. ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஒரு ஓகே ருக்கஜரா 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 10 ஆன் த போர்ட். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நாங்களும் ரூல் ஃபாலோ பண்ணுறோம், டோன்ட் வரி. வி ஆர் ஸ்ட்ரிக்ட், அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் எந்த பிளேயர் உள்ளே போனாலும் சப்ஸ்டியூட்டாக போனாலும் ஜெர்சி இல்லாமல் கிரவுண்டுக்குள்ளே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடாது. ஏன்னா அது ரூலு. அப்படி எடுத்து வச்சிங்கன்னா நாங்கள் சேர்க்க மாட்டோம், அதான் உண்மை. ஓகே, டேரெக்டாக போய் எங்கள் அம்பையர்ட்டையும் சொல்லிடுங்க. கேப்டனில் யாராவது ஒருத்தர் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அம்பையர்ஸ்ட்டை சொல்லிடுங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ரூல். அந்த புதிய பாலர் வந்திருக்காரு, 4வது ஓவரு. ஆல்மோஸ்ட் they are dominating. Rajali team, they are dominating this match. Come on, Red Tigers. ஷார்ட்டா ஸ்லோவா போடப்பட்ட பால். அண்ணன் இவ்வளவு தூரம் ஓடி விட்டார், அப்படியே நின்றுட்டாரு. அடடா, வந்த பாலை விட்டுட்டாரு ஐயா. இன்னொரு விக்கெட் கிடைச்சிருக்கோம். பட் வெல்கம் எ வார்ம் வெல்கம் பவுண்டரி. ஓகே, திரும்பவும் ஒரு ஸ்லோவிஷ் அப்படியே அலையக்கா தூக்கி போடப்பட்ட பால். ரெண்டா தான் கேள்வி. ஒரு ரன்னு. இந்த 6 போன கேப்ல ரைட்ல ஒரு 2 சுத்து, லெஃப்ட்ல ஒரு 2 சைக்கிள் செயின் சுத்து, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஷாட் வெளியே. ஆஹா, நம்ம பால் வாலண்டியர் பையன் நம்ம பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. இப்ப பால் பின்னாடி போயிடுச்சு. அண்ட் ஓவர் டு தி ரோப், தட் இஸ் கால்டு 6. அவன் நல்லா போயிட்டு இருக்குதுப்பா. ரெட் ரைடர்ஸ் அணி மறுபடியும் டீமுக்கு புல் பேக் கொடுக்குறாங்க. கம்பேக் கம் ஆன். ஆஹா, இறங்கி வந்து அடிக்க முயற்சி பண்ணாரு. பால் அதையும் தாண்டி ஒயிட்ல செஞ்சு விட்டுறது. வாலண்டியர் கௌதம் ப்ரோ, நீங்க ஏன் அந்த கேட்ச் விட்டீங்கன்னு சொல்லி இங்க உங்க நண்பர்கள்லாம் கதறாங்க. ஏன் இப்படி விட்டீங்க, பாவம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா சொன்னது ஒருத்தர் தான், நிறைய பேர்லாம் இல்ல. ஓகே, அண்ட் திஸ் இஸ் a dot ball. நல்ல பால் அங்க. எஸ், பேட்டர் கொஞ்சம் தலையில கை வைக்கிறது காரணம் அடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போதைக்கு ராஜாலி டீம் மறுபடியும் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் பவுண்டரி பண்ணாலும் நாங்கள் தான்
அப்படின்ற மாதிரி பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அழகா கேட்ச் பை த கீப்பர்ரா போய். நல்ல கேட்ச் அண்ணாங்க, சூப்பர் கேட்ச். ஆக்சுவலா ஒரு சைடுல டைவ் அண்ட் அது மட்டும் இல்லாம அகைன் ஒரு ஸ்லோவர் பால் டூயிங் த ட்ரிக். மீடியம் பேசரா இருந்தாலும் பாலை துல்லியமா போறது ரொம்ப முக்கியம். மறுபடியும் படவில்லை. அவ்வளோதான். இந்த ஈரம் போகிற வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு பெரிய தலைவலி தான். என்னடா எப்படி அடித்தாலும் போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பேட்டு காயிற வரைக்குமே அவங்களுக்கு பெரிய தலைவலியாக தான் இருக்கும். அண்ட் அந்த சிங்கிள் கடைசி பால் சிங்கிளோட ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடியல வந்து பார்த்தீங்கன்னா 22 இங்கே அடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஓவருக்கு இவ்வளோ ரன்னு தேவையா? கொஞ்சம் கஷ்டமாப்பா. அதாவது 6 பந்துக்கு மினிமம் 35 ரன் இல்லை 36 ரன்னாவது வேணும். இல்லை என்றால் கொஞ்சம் கஷ்டம்தான். 6 பால் சும்மா நறுக்குன்னு போட்டு விடுவாரா சங்க தமிழன். பேட்டிங்கில் பங்கம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ இந்த ஓவரை அதே மாதிரி கலக்கி போடுவாரா? நல்லா கலக்குவாரா? என்ன ப்ரோ கலக்குவாரா? ஸ்டார்டிங் நல்லா அடி, வெளியே போயிருக்கா தொட்டிருக்குதே பவுண்டரி. ஆனால் இப்போ ஓகே 1 6 6 6 2 12. ஓகே DJ Kane. ஓகே 1 6 6 6 2 12 ஆக மொத்தம் 5 6 வேணும். வாய்ப்பில்ல அப்படின்ற மாதிரி போடப்பட்ட ஒரு பால். அவ்வளோதான், கையை மீறி போன ஒரு விஷயம். ரெட் ரைடர்ஸ் அணிக்கு நடுவில் வந்து இந்த ஸ்கோர் கொஞ்சம் மேபி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருந்தா நல்லா இருந்திருக்கும். எக்ஸ்ட்ராஸுமே அங்கே இல்லை. அண்ட் அதே மாதிரி நல்ல டாட் பால் போட்டிருக்கிறாங்க. ஓகே இறங்கி வந்து அடிக்க முயற்சி பண்ண டவுன் தி ட்ராக் கீல் பட்டனா அது ஒரு ஸ்டம்பிங்ல பீட் ஆயிருக்காரு. நல்ல கீப்பிங் பை த கீப்பர், நல்ல ஸ்டம்பிங் பை த கீப்பர், நல்ல பவுலிங் பை த பவுலர், நல்ல சாங் பை த டிஜேன்னு சொல்லணும் ஆசையா இருக்குது. ஏதாவது வருமா? வராதான் உட்காருங்க. ஒரு டாட் பால் நான் ஆசைப்பட்டேன், ஆனா கிடையாது. ஆசைப்பட்டது இன்னைக்கு நடந்திருக்குது. அது நிறைய சைதான போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வைடு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ரொம்ப தள்ளி போட்டா அப்படி. ஸோ அதனால ஒரு வைடு. ஆகா இந்த பால் நல்ல பால் சீரியஸ்லி நல்ல பால். ஓகே இப்போதான் கொஞ்சம் பால் நின்று வருதுப்பா. பிச்சோட இது நல்லா இருக்குது போலையா. எல்லா பாலும் நல்ல பால், ஸ்டம்பர் பால் தான். இந்த ஜோக்கெலாம் போடக்கூடாது. சும்மா இருங்க விக்கி. கஷ்டப்பட்டு அடிக்க முயற்சித்தார், பட் ஆனால் முடியவில்லை. அதுவும் ஒரு டாட் பால் அண்ட் கம்ஃபர்டபுளாக அங்கே மேலே ஒத்தகை தூக்கிட்டு போறாரே. எஸ் நான் தான் இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஆடி ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ரெட் ரைடர்ஸ் அணி முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணாங்க, பட் ஆனால் முடியலை. பட் ராஜாலி டீம் ஓவர் த்ரூ த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மையான ஒரு டாமினேஷன். பேட்டிங்